அன்பிற்குரிய புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நமது உழவன் முரசு வலைக்காட்சியின் சார்பில் ஒரு புதிய முயற்சியாக நேரலை விவாதங்களை தொடங்கியிருக்கிறோம். இந்த நேரலையில இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு மிகச்சிறந்த வேளாண் சந்தை ஆராய்ச்சியை முடித்து வெற்றிகரமாக சிவகங்கை மாவட்டம் வேப்பங்குளத்திலே உழவர் உதவி மையத்தை தொடங்கி அந்த உதவி மையத்தின் மூலமாக விவசாயத்தை விட்டு வெளியேறிய மக்களை எல்லாம் மீண்டும் வேளாண்மைக்கு அழைத்து வந்து நீர்நிலையை மேம்படுத்தி சந்தைப்படுத்துவதில் ஒரு சந்தைக்கும் நுகர்வோருக்கும் விற்போர் விவசாயிகளுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்து நேரடியாக சந்தைப்படுத்தி பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய ஆராய்ச்சியாளர் திருச்செல்வம் மிஷன் ஐடி ரூரல் நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் நம்மோடு கலந்திருக்கிறார். அவரை நமது உழவன் முரசின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல தொடங்குறோம். உங்க மாவட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பேசுறோம். உங்க மாவட்டத்துல ஒரு ஊர்ல ஒரு விவசாய கிராமத்துல ஒரே ஒரு விவசாயி மட்டும் அங்க வசித்துக் கொண்டிருப்பதாக செய்தித்தாளர். அது எந்த ஊருங்க ஐயா அது? அது சிவகங்கை அருகில் உள்ள நாட்டாக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அதற்கான காரணம் என்ன? அதாவது இப்ப இந்த ஒரு நபர் இப்போது இருக்கிறாங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள கண்டிஷன். ஆனா அங்க அதனுடைய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4-5 ஆண்டுகளாகவே விவசாயத்தினுடைய வீழ்ச்சி காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ப்புறத்தை நோக்கி மக்கள் நகன்றதாகவும், அது ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில மக்கள் இருக்கிற நேரத்துல சமீபத்துல நடந்த சில வன்முறை நிகழ்வுகள் அந்த ஊர்ல வந்து சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி, நீ நம்ம அந்த ஊர்ல இருக்க முடியுமா என்ன அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்தமா எல்லாருமே காலி பண்ணி போனதாகவும் தகவல். ஆனா அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிய வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதனுடைய ஆரம்ப புள்ளி அல்லது இதை வந்து ஓரளவுக்கு அபாயகரமான லெவலுக்கு கொண்டு போனது வந்து விவசாயத்தினுடைய வீழ்ச்சி, வாழ்வாதாரம் அந்த கிராமத்துல முடங்கி போனதுனால அதுக்காக நம்ம வெளியில போகணுங்கிறது தான் இதனுடைய ஆரம்பம் மற்றும் அதோடைய தொடர்ச்சி. இப்ப நடந்திருக்க அந்த வன்முறை நிகழ்வுகள் அத வந்து ஒரு கிளைமேக்ஸா கொண்டு போய் ஒரு நபர் தான் அந்த ஊர்ல வாழ்றாங்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா எப்பவோ கிராமத்தை விட்டு காலி பண்ணுவோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு இருந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த வன்முறை அமைந்து விட்டது. நிச்சயமாக, நிச்சயமா. ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கு மத்திய மாநில அரசுடைய தவறான விவசாய விரோத கொள்கைகள் காரணமாக விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேறிடணும். விவசாயிகளே விவசாயத்தை புறக்கணித்து விடணும். விவசாயிகளே தங்கள் பிள்ளைகளை விவசாயத்திற்கு மீண்டும் இருக்குமாறு அதுல பங்கேற்குமாறு செய்யக்கூடாது என தொடர்ச்சியான இவருடைய தவறான கொள்கை முடிவுகள் காரணமாக அனுதினமும் விவசாயிகளுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போராட்டத்தையுமே இவர்கள் இந்த நிர்வாகம் இந்த கொள்கை முடிவுகள் பரிசாக வழங்கியதன் காரணமாக உழவர் பெருமக்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த கிராமத்துல அந்த ஒரு வன்முறை சம்பவம் கிடைத்ததாகவும் அந்த வாய்ப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் கிராமத்தை காலி செய்து கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லா கிராமங்களுமே அந்த கிராமத்தினுடைய கடைசி விவசாயியை நோக்கித்தான் எல்லா கிராமங்களும் சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் சற்று பொருளாதாரம் முன்னேறிக்குது, வாடகை இந்த மாதிரி கட்டி விட்டு மக்கள் இருந்துக்கிறாங்க. நிறைய கிராமங்கள் இன்னைக்கு நிலைமை அதுவாக இருக்கும்போது இது குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆய்வு பண்றதை விட்டுட்டு கடைசி விவசாயி இருக்கக்கூடிய கிராமம், ஒரு நபர் மட்டும் வசிக்கக்கூடிய கிராமம். நீங்க இன்னொரு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க, ராமநாதபுரத்துக்கிட்ட ஏதோ ஒரு 4-5 விவசாயி மட்டுமே இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையா, அதாவது 120 குடும்பங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் 5 குடும்பங்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்ப அடுத்த வந்து செய்தி. இப்ப இதை பார்க்கிற போது என்ன தோணுதுன்னா, அதாவது முதல்ல ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிற போது வந்த செய்தி எப்படி வந்து நாட்டை உலுக்கி இருக்குமோ, ஒரு விவசாயி ஏன் தற்கொலை பண்றான் அப்படிங்கிற செய்தி இருக்குமோ, அது நாளடைவுல பாத்தீங்கன்னா அது ஒரு தொடர் நிகழ்வா போறப்ப இப்ப வந்து அதை நம்ம எளிதா கடந்து போவோம். இன்னைக்கு இவ்வளவு விவசாயி தற்கொலைங்கிற செய்திங்கிறது ஒரு நம்பரா தான் போகுது நமக்கு டேட்டாவா. அது மாதிரி இந்த கிராமங்கள் ஒட்டுமொத்தமா காலியாகிறதுங்கிறது இப்ப இது வந்ததுனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமோ? இதே மாதிரி தொடர் நிகழ்வுகள் நடக்கிற போது இதுவுமே ஒரு மக்கள் எளிதா கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியா கூட போய்விடுமோங்கிற ஒரு ஒரு பெர்செப்ஷன் கூட இருக்குங்க அதுல. அதாவது இப்போ நகரத்துக்கு படிக்க போற இளைஞர்கள் கிராமத்துக்கு திரும்புறது இல்ல. கிராமத்துல இருந்தா பெண்களை வந்து அந்த இளைஞர்களை திருமணம் செய்து கொள்றது இல்ல. விவசாயத்துல இருக்கிற ஆண்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு 45 வயது கடந்து திருமணமாக முடியாம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசு
விவசாயிகளை விவசாயம் செய்ய சொல்லி தூண்டுகிறது. அதற்காக உரமானியம், விதமானியம், வட்டி மானியம், வட்டி இல்லா கடனு, கட்டணமில்லா மின்சாரம், உரிமை மின்சாரம் எல்லாத்தையும் கொடுத்து விவசாயம் செய்ய சொல்லி தூண்டுகிறது. அட விதை குடுத்துட்டாங்களே, உரம் குடுத்துட்டாங்களே, அதான் கரண்ட் அமுத்துனா மோட்டர் ஓடுதுன்னு நம்மால விவசாயம் செய்ய போயிடுறாங்க. ஆனா செஞ்சு உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வரும்போது கடுமையான நஷ்டம். மானியத்தோட தான் கடன் குடுத்துருக்காங்க. அந்த கடன் நம்ம தான் திருப்பி கட்டி ஆகணும். விதை குடுத்துருக்கான், அதுக்கான கட்டணத்த செலுத்தி ஆகணும். உரத்துக்கான கட்டணத்த நம்ம செலுத்தி ஆகணும். அப்ப எல்லாமே நம்மளுக்கு கடனாகத்தான் வழங்கப்படுகிறத ஒழிய இலவசமா வழங்கப்படல. மானியம் என்பது நம்மளுக்கு வழங்கக்கூடிய கடன், கடனோட ஒரு பகுதி. அதாவது வட்டியோ இல்ல 10% 20% ஒரு தொகை வந்து கழிச்சுட்டு குடுப்பாங்க. ஒரு சலுகை விலையில குடுக்கக்கூடிய கடனுக்கு பேரு தான் மானியம். அப்ப அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்து அந்த பொருளை சந்தைக்கு கொண்டு வரும்போது சந்தையில வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்யறது இல்ல. விலை உத்தரவாதம் இல்ல. இப்ப அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய கொள்கைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. 21 பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுல 4, 5 பொருட்கள தாண்டி கொள்முதலே கிடையாது. அப்ப விலை நிர்ணயம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வெறும் தாள்கள் இருந்து கொண்டு. அப்படி விலை நிர்ணயம் பண்றாங்களே, அதே விலைக்கு நாடுகள் பூரா பொருளா விக்குதா? அரசாங்கம் அதை உறுதிப்படுத்தி இருக்குதான்னா, அரசாங்கத்தினுடைய விற்பனை கூடங்கள்லயே அது கிடையாது. மார்க்கெட்டிங் கமிட்டிலயே அது கிடையாது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல அது கிடையாது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொண்டு போய் விக்கிறோமே, அரசாங்கம் நெல்ல வந்து ஒரு குவிண்டாலுக்கு ரூ. 2,460 குடுத்திருக்கு. ஆனா ரூ. 2,000 தான் மார்க்கெட்டிங் கமிட்டில விக்குது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த இடை, அந்த ஒரு ரூ. 460 ஒரு குவிண்டாலுக்கு அரசாங்கம் குடுக்கணும்ல? குடுக்கிறது கிடையாது. அப்ப விவசாயிகள் வந்து எப்படியாவது தண்ணி இருந்தா போதும், மழை பெஞ்சுட்டா போதும், நம்ம ஏதாவது கடன குடுத்துட்டா போதும், கடன்ல ஆனாலும் பரவாயில்ல, உற்பத்தி செஞ்சு நாட்டுக்கு உணவு உற்பத்தி செஞ்சுருவாங்க. அதாவது உணவு உற்பத்தி செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த அடிமைகளாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் விவசாயிகள் அது குறித்த புரிதல் இல்லாமல், அரசாங்கத்துல வெளிநாடுகள்ல எப்படி அரசுகள் வந்து விவசாயிகளுக்கு சேவை செய்கின்றன, எப்படியெல்லாம் விலை குடுக்குறாங்க, எப்படியெல்லாம் மானியம் குடுக்குறாங்க, எந்த அளவுக்கு இருக்குது அதை எதையுமே தெரிந்து கொள்ளாமல், இவர்கள் ஏதோ ஒரு பார்வையில பக்கத்து நிலத்துல விவசாயி என்ன போடுறானோ அதைத்தான் நானும் போடுவேங்கிற அந்த மாரி இன்னொரு விவசாயிகளை காப்பி எடுத்து நகலெடுத்து இவர்கள் வேளாண்மை செய்வதால் தான் உலகளாவிய அறிவு, உள்ளூர் அறிவு இதெல்லாம் இல்லாதனால இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கவே இல்ல. ஏன்னா இன்றைக்கு நம்ம இந்தியா விவசாய நாடு. விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு. ஆனால் வேளாண்மை குறித்த கல்வி இன்னைக்கு பள்ளிகளில கட்டாயமாக வச்சிருக்கணும். அந்த பள்ளிகள்ல அந்த கல்வியே கிடையாது. விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான விழிப்புணர்வே கிடையாது. பயிற்சி, முயற்சி எதுவுமே இல்ல. ஆனா எல்லா திட்டங்களும் இருக்கிறது. 75 ஆண்டுகளாயும் நிறைய திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளை சென்றடையவே இல்லை. அப்ப இது போன்ற ஒரு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருப்பதால் தான் கிராமங்கள் பொருளாதார வளத்தை இழந்து விட்டன. அவர்கள் கடனை திருப்பி செலுத்தும் நிலையை இழந்து விட்டார்கள். வேளாண்மை என்பது தினசரி பிரச்சனையாகவே ஆக்கப்படுகிறது. எனவே எப்பவாவது விட்டு ஓடி போயிடமான்னு காத்துட்டு இருந்த விவசாயிகள் இன்னைக்கு அந்த கிராமத்தை விட்டு காலி செய்திருக்கிறார்கள். இன்னொன்னு நீங்க வரலாற்று காலத்தை எடுத்து பாருங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன 2 மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், அப்படியே காவிரி படுகை மாவட்டங்கள், இதெல்லாம் முப்போகம் விளைஞ்ச பூமி. வரலாற்றில் இருக்கிற மன்னர்கள் கட்டி ஆண்ட பூமி. செல்வ செழிப்புல மிதந்த பூமி. கலை, இலக்கியம் எல்லாத்திலயுமே மிக தேர்ந்த பூமி. அப்படி இன்னைக்கு இருந்த அந்த பகுதிகள் இன்னைக்கு சீமை கருவேலம் முளைத்து கிடக்கிறது. ஏரிகளிலே தண்ணீரை கொண்டு தூர் வர்றதுக்கு ஆள் இல்ல. வேளாண்மை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இது எல்லாம் வரலாற்று காலத்துல காடாக கிடந்த பகுதியான இந்த கொங்கு மண்டல பகுதிக்கு, சென்னை பகுதிக்கு, பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் குடும்பத்தோடு குடியேறி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இவ்வளவு பெரிய ஆதாரங்களையும் பண்பாடுகளையும் அள்ளி கொடுத்த இன்னைக்கு பூமியில சீமை கருவேலம் மண்டி கிடக்கிறது. இவையெல்லாம் இன்னும் அரசாங்கம் நிறைய கொள்கைகளை மாற்ற வேண்டி இருக்கிறது ஐயா. இது குறித்து உங்களுடைய தெளிவான கருத்துரைகளை விரைந்து முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்ப இதுல விவசாயிகளுக்கு வந்து ஒரு 6 மாதம் உழைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பணம் அதுல போட்டிருக்காங்க, அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு நிகர லாபம் வந்தா அந்த தொழிலை வந்து மகிழ்ச்சியா செய்வாங்க அவங்க. இதுதான் வந்து அடிப்படை. இப்ப இதுக்கு அதிகபட்ச லாபம்ங்கிறப்ப அவங்க வந்து கன்சியூமர் கிட்ட தான் வாங்கணுங்கிறது கிடையாது. இப்ப பெரிய சிக்கல் என்னன்னா, அதாவது ஈல்டு, ஆப்டிமல் ஈல்டுங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. மண் வளம் குறைஞ்சதுனால, தரமான விதைகள் கிடைக்காதனால, உரங்களை வந்து நேர்த்தியா பயன்படுத்தாதனால, மண் வளம் குறைஞ்சதுனால, மழை வந்து சரியா பொழியாதனாலன்னு பல காரணங்களால இந்த அதிகபட்ச ஈல்டுங்கிறது வந்து ஸ்டாக்னண்டா நிலையா நிக்குது. ஆனா அதோடைய உற்பத்தி செலவு மட்டும் அதிகரிச்சுட்டு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா விலையில உத்தரவாதம் இல்லாத நிலை இருக்கிறப்ப இதை கூட்டி கழிச்சு பாக்குறப்ப என்னன்னா, பெரும்பாலும் இது வந்து போட்ட முதல்ல எடுக்கிறதே ஒரு பெரிய சாதனையாகும்.
இல்லைன்னா குறைஞ்சபட்ச நட்டத்தோட தப்பிக்கிறதே பெருசுங்கிற மாதிரியான ஒரு போட்டியாக இது மாறிடுச்சு. இது வந்து அப்ப இந்த அரசாங்கங்கள் வந்து கடனை கொடுக்க, நீங்க ஒரு சரியான ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது நாம வந்து மானியம் கொடுக்கிறோம், கடன் கொடுக்கிறோம், இலவச மின்சாரம் கொடுக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உற்பத்திக்கு முந்தைய உள்ள நிலையில தான் இது எல்லாமே நடக்குது. இப்ப அதனால என்ன ஆகுது? வங்கிகளா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் நிறுவனங்களா இருக்கட்டும், இடுபொருட்கள் கம்பெனிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே விவசாயிகள் செலவழிக்கிற பணம் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இது லாப கணக்கு தான். எப்படி இருந்தாலும் விவசாயிகளுக்கு செலவு பண்ண அவங்களுக்கு வந்து விவசாயிகளுடைய லாபத்தை கணக்குல வைக்காம அவங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க. ஆனா விவசாயி வந்து அறுவடைக்கு அப்புறம் விவசாயிகள் பண்ணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய இடர்பாடுகளை, குறிப்பாக இந்த இதை வந்து அரசு கொள்முதல், ஒண்ணு அரசாங்கம் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணணும், இல்லைன்னா தேவைக்கேற்ற உற்பத்திங்கிற வகையில விவசாயிகளை வழிநடத்தி அந்த விவசாயிகளுடைய விளைபொருளுக்கான விலையை வந்து சந்தையே கொடுக்குற அளவுக்கு. இன்னைக்கு வந்து தக்காளி விளைச்சல் குறைச்சிருச்சுன்னா மார்க்கெட்டே போட்டி போட்டுட்டு கொடுத்து வாங்குது விவசாயிகிட்ட. அப்ப கூட அது முழுசா விவசாயிகிட்ட போறதில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு தொகை கிடைக்குது. அப்ப இதுல புத்திசாலித்தனம் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு 2 இருக்கு. ஒண்ணு வந்து இந்த இடுபொருள், கடன், இது இன்சூரன்ஸ், இது எல்லாத்துலயும் அதீத கவனம் செலுத்தி அவங்கள விளைச்சலை கூட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நிகர லாபத்தை வந்து ஒரு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு முயற்சிகளை பண்றது. இன்னொன்னு வந்து தேவைக்கேற்ற உற்பத்திங்கிற வகையில அவங்களை வழி நடத்துவதன் மூலம் சந்தையே அதுக்குண்டான பணத்தை கொடுக்கிறப்ப அரசாங்கத்துக்கு உண்டான பொருள் நிதிச்சுமை குறையாப்புல இருக்கும். அப்ப அரசாங்கம் வந்து இது 2யும் பண்ணுனா மிகச்சிறப்பா இருக்கும். இல்ல 2ல 1 பண்ணணும். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, உற்பத்தி பண்ற வரைக்குமே உள்ள டார்கெட்டை வச்சுட்டு இந்தியாவுல மகசூல் இவ்வளவு, விளைச்சல் இவ்வளவு, இந்தியாவுடைய உற்பத்தி இவ்வளவு இலக்கை அடையுது அப்படிங்கிற தகவல்கள் வந்து நாட்டினுடைய உணவு பாதுகாப்புக்கும் உணவுப் பொருட்களுடைய பணவீக்கத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் வேணா அது வந்து பயனுள்ளதா இருக்குமே தவிர, அந்த உழைப்பையும் முதலீட்டையும் போட்ட விவசாயிகளுடைய நிகர லாபத்தை அது வந்து உறுதிப்படுத்துறத இது வரைக்கும் ஆக்கப்படலை. அதனால உற்பத்திங்கிற இலக்கை மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் விவசாயிகளுடைய நிகர லாபத்தை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு உண்டான ஒரு கொள்கைகளையும் திட்டங்களையும் அரசு வகுக்கிற போதுதான் விவசாயங்கிறது ஒரு நிலையான தொழில். அது நம்ம நாட்டுக்கு சேவை, பிளஸ் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்படி வரப்ப மட்டும்தான் இந்த விவசாயம்ங்கிறது வந்து அடுத்த தலைமுறையிலால. இப்ப முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் வேலை இல்லாத ஒரு நாட்டுல இந்த விவசாயத்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இது வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்க போது இந்த 10 கோடி பேர்ல விருப்பப்படுறவங்களை அல்லது தகுதி உள்ளவங்களை விவசாய பணியில ஈடுபடுத்துறதுக்கு அரசாங்கம் முன்வருகிற போது அது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை, கிராமப்புறத்துல இருக்கட்டும், சோசியல் டிசார்டர்ஸ், இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகான்னு பாக்குறோம். அப்படிங்கிறப்ப விவசாயத்துல அப்ப அந்த விவசாயத்துல அவங்களை டைரக்ட் பண்ணிக்கிற போது, உதாரணத்துக்கு எளிமையான உதாரணத்தை சொல்றேன். இப்ப வேப்பங்குளத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மருந்து வந்து இப்ப வந்து ஸ்ப்ரே பண்றது இப்ப நிறைய பஞ்சகாவியெல்லாம் பண்றப்ப ஸ்ப்ரேயர்ல தான் அடிக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஸ்ப்ரேயர்ல அடிக்கிறதுக்கு உண்டான காசு ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த டேங்கை எடுத்துட்டு தூக்கிட்டு போய் பண்றதுக்கு வந்து ஆட்கள் கம்மி. அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு, நேரத்துக்கு மருந்து அடிக்க முடியாத நிலை ஏற்படுது. இந்த நேரத்துல அரசாங்கம் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு 5 பேர் 10 பேருக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த டேங்கை கொடுத்து இது எப்படி ஸ்ப்ரே பண்றதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 800ல இருந்து 1000 ரூபாய் எளிமையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பார்ட் டைம் பிசினஸ் தான். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன லிங்கேஜஸ்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறது, தொழில் முனைவோரை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை அரசு பண்ணிற போது விவசாயத்துக்கு உண்டான ஆட்களும் கிடைப்பாங்க. பிளஸ் வந்து வருமானம் இளைஞர்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும். இன்னொன்னு, இங்க இருந்து நகர்ப்புறத்துக்கு போறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த கிராமத்தை எடுத்துட்டு இப்ப எங்களுக்கு அடுத்த கட்டமா நாங்க என்ன ஒரு இலக்கு வச்சிருக்கோம்னா, இந்த கிராமத்தை விட்டு வெளியில போனாங்கல்ல, இந்த வெளியில போனவங்களால எத்தனை பேரால ஒரு மரியாதையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுது நகர்ப்புறத்துலன்னு எடுத்தாதான் இதோடைய கண்டிப்பா இல்லைங்கய்யா. அது இல்ல. அப்ப என்னன்னா, நகர்ப்புறத்துல இருக்கிற மக்கள் தொகையவே மேனேஜ் பண்ண இந்த நாடு தடுமாறுது. அவங்களுக்கு தேவையான தண்ணீர், இருப்பிடம் இது எல்லாம் கொடுக்கறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது, மேலும் மேலும் இந்த மாதிரி கிராமத்தை விட்டு காலி பண்ணி போகிற போது, கிராமப்புறத்திலையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. நகர்ப்புறத்திலையும் வந்து அவங்களுக்கு உண்டான பேசிக் அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுலயும் ஒரு சிக்கல் வருது. அப்படிங்கிற போது
இது ஏதோ நகர்ப்புற இடப்பெயர்ச்சிங்கிறது வந்து சில நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஒற்றை இலக்கோடு இந்த நிகழ்வுகளை வரவேற்காமல் கிராமத்துக்கு போங்க, கிராமத்தை விட்டு போங்கன்னு சொல்லாம இதனுடைய தொலைநோக்கு பார்வையா பார்த்து இது ஏற்படுத்தக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிற போதுதான் இதனுடைய கிராமப்புறத்தினுடைய வீழ்ச்சிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்குங்கிறது தெரியுங்க. அதனால இந்த நாட்டாக்குடிங்கிறது வந்து இது வந்து இது துவக்கம் தான். இத பார்த்துட்டு இப்ப இந்த 5 வீட்டுக்கு வந்த ஒரு செய்தி வந்துருச்சு. இத பார்த்துட்டு பல கிராமங்கள்ல வந்து இத வந்து நீங்க சொன்னபடி காரணத்தை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடாமல் இந்த நாட்டாக்குடியில உள்ள விவசாயத்தை மீட்டெடுத்து கிராமப்புறத்துல மக்கள் வந்து ஒரு மரியாதையான ஒரு பேசிக் லைஃபை வந்து லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை உண்டு பண்ணிட்டோம்னா இந்த நகர்ப்புறங்கள்ல வந்து சரியா வாழ முடியாதவங்க கூட நம்ம இனிமே கிராமத்துக்கு போனா நல்லா ஓரளவுக்கு நம்மளால வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்தியாவுடைய வெற்றியா இருக்கும். இந்தியா தற்சார்பு நாடுங்கிறதுக்கு உண்டான ஒரு நியாயத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா பிளெஸிங்ஸ் இந்த டிஸ்கேஸ்பாங்க. ஒரு ஆபத்துலயுமே நமக்கு ஒரு நல்லது என்னன்னா இதை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு இதை வந்து நாம வந்து அக்கு வேற ஆணி வேற அலசி இதுல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்து இது ரிஸ்டோர் பண்றதுக்கு என்ன மாதிரியான இப்ப வந்து அந்த கிராமத்துல வந்து 32 லட்சம் ரூபாய் கடந்த 4 வருஷத்துல செலவு பண்ணிட்டோம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த 32 லட்சம் ரூபாய் செலவு பண்றப்ப இந்த நிகழ்வு நடக்குதுன்னா என்ன தோணுது? 32 லட்சம் பத்தலையா? இல்ல இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து சரியா டார்கெட் அடையலையாங்கிறது தான் 2வது கேள்வியா இருக்க முடியும். ஏன்னா இவ்வளவு 32 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு கிராமம் காலியா போகுதுன்னா அப்ப அதுல ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. கண்டிப்பாக. அதனால இத வந்து இந்த நாட்டாக்குடி விஷயத்தை வந்து ஒரு பல்வேறு கோணங்கள்ல அலசி ஆராயும் போது நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்துக்கும் கிராமப்புற வளத்துக்கும் வந்து நாட்டாக்குடி ஒரு தீர்வு சொல்லிய இடமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கியா? நிச்சயம் நம்ம அதை நோக்கி பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. வேளாண் ஆராய்ச்சியாளர் திருச்செல்வம் அவர்கள் இன்று நம்முடைய உழவர் முரசுடைய முதல் நேரையில கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக அழுத்தமான காரணங்களையும் அதற்கான விளக்கங்களையும் எப்படி கிராமங்களை மீட்டெடுப்பது என்று குறித்து நம்மள் உரையாடுக்கிறார். தொடர்ச்சியாக அவரோடு நாம் இன்னும் நிறைய உரையாட இருக்கிறோம். இந்த முதல் காணொலியிலே அவர் நம்மோடு உரையாடியமைக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.